சிந்தை இல்லாதிருப்பது வருத்தமான ஒன்று. இது போதும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும். இல்லை அன்பானவர்களே, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இது போதாது. பவுல் சொல்கிறார், இன்னும் அவரை அறிய, பக்தர் பாடியது போல, இன்னும் அவரை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்றைக்கு அந்த அனைவருக்கு அந்த எண்ணம் இல்லை, இன்னும் அறிய வேண்டும். இந்த ஊடகத்துல ஏறக்குறைய ஒரு 9,000 செய்திகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அவர் இன்னும் அறிய வேண்டும், இன்னும் சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களுக்கு தர வேண்டும். இந்த நாளின் செய்தி ஐ நீட் மோர், தலைப்பு அதுதான். ஐ வாண்ட் மோர், இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அறிய வேண்டும். ஐ வாண்ட் சம்திங் ரியல், சம்திங் பிக். இன்னைக்கு அநேகருக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், if you want get more, இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்துல பெற வேண்டுமானால், நம்பர் 1, உன்னுடைய வழிகள் செம்மையா இருக்க வேண்டும். திரையில் பாருங்கள், the pathway. உன்னுடைய வழிகள் செம்மையா இருக்க வேண்டும், சிறப்பா இருக்க வேண்டும், சீரா இருக்க வேண்டும். சிறப்பா இல்லை என்றால், சீரா இல்லை என்றால், there is no more. அங்கே அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு எல்லையே இல்லை. மோர், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஒரு 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். the pathway for the more, அதாவது the price of the more. அந்த அதிகப்படி ஆசீர்வாதத்திற்கு நீ செலுத்த வேண்டிய விலைக்கிரயம். முதலாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், the path of the more. அந்த ஆசீர்வாதத்திற்கு இன்னும் அதிகமாக நீ பெற வேண்டுமானால் 3 குறிப்புகள். நம்பர் 1, holiness. நம்பர் 2, honesty. நம்பர் 3, humility. திரும்ப சொல்லுகிறேன், தாழ்மை, holiness, பரிசுத்தம், holiness. 2வது honesty, உண்மை. 3வது humility, தாழ்மை. 42ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய பரிசுத்தம். அவன் சொல்கிற வார்த்தை கவனிங்கள், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அந்த முதல் அதிகாரத்திலேயே உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் கர்த்தருக்கு பயந்தவனும். அப்படியானால் if you want more, அன்பானவர்களே, அந்த உத்தமம், நீதி, பக்தி, சன்மார்க்கம், கீழ்ப்படிதல். தொடர்ந்து அந்த யோபு 1ஆம் அதிகாரம்